இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரவங்க வந்துட்டு கண்டிப்பா பார்ட் டைம் ரெஸ்யூம் தேடிருப்பாங்க. ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்ட் டைம் ரெஸ்யூம் வந்து எல்லா கடையிலும் போய் குடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நான் 1 1/2 இயர் கேனடால இருக்கனால, நான் நெறைய பேர் லைஃப்ப பார்க்குறேன். நெறைய பேர் பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேள்விப்படும்போது, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? யார் யார் என்ன கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி வேலை வாங்கியிருக்காங்க? நான் எப்படி வேலை வாங்குனேன்? என்னோட ரெஸ்யூம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லப் போறேன். என்னோட ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்டையும் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கப் போறேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, பார்ட் டைம் ஜாப் எதுக்கு பண்ணுவாங்கன்னா இங்க, ஸ்டூடெண்ட்டோட லிவிங்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா, அவங்க ஒரு பார்ட் டைம் போனாங்கன்னா ஒரு ஒரு பேசிக்கான அமௌண்ட் வரும். மினிமம் வேஜ்ல ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. அந்த அமௌண்ட்ட வச்சு நீங்க ரெண்ட் கட்டுறதுக்கு, யுட்டிலிட்டீஸ் கட்டுறதுக்கு, கிராசரிஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்ட் டைம்க்கு தான் மோஸ்ட்லி வந்து இத யூஸ் பண்ணுவாங்க. பார்ட் டைம் ஜாப் வந்து எதுக்குன்னா, இந்த இந்த பேலாம் வந்துச்சுன்னா இதுக்கு நீ மேனேஜ் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்து வாங்க தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் இங்க வரவங்க வந்து அது போவாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி ஃபேமிலி வெல்த் இருக்கும். ஸோ அவங்க மோஸ்ட்லி மாட்டாங்க. அது 90% ஆஃப் பீப்பிள் வந்து இங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் போவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு ஜாப்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இன்ட்ரெஸ்ட் போவாங்க. சில பேர் வந்து இது கிடைச்சா போதும்ன்ற ஜாப் வரும். வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இங்க என்னென்ன பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் போவான்னு பார்த்தீங்கன்னா, வால்மார்ட், மெக்டொனால்ட்ஸ். சரி, பேசிக்கா கிரைட்டீரியா பிரிக்கணும்னா, ரெஸ்டாரண்ட் ஜாப்ஸ் இல்லைன்னா வந்து சேல்ஸ் அசோசியேட் ஆர் கேஷியர் ஜாப்ஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இதுதான் மெட்ரிகான். சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செஃப் கிச்சன் ரோலுக்கும் ஹையர் பண்ணுவாங்க. கேஷியர் ஜாப்க்கும் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட் டைம் ப்ராப்ளம். ஸோ ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்யூமை நீங்கள் வந்து கரெக்டாக ரெடி பண்ணுறீங்களோ உங்கள் அந்த அளவுக்கு இன்டர்வியூ வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஃபுல் டைம் ரெஸ்யூம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பார்ட் டைம் ரெஸ்யூமுக்கும் ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர்லாம் நான் ரெஸ்யூமில் பார்க்குறேன் 2 பேஜஸ் 3 பேஜஸ்லாம் இருக்குது பார்ட் டைம் ரெஸ்யூம். அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. எவனும் ஃபுல்லாக படிக்கவே மாட்டான். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு ரெஸ்யூமில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றதான் வந்து மேட்ரு பார்ப்பாங்க. ரெஸ்யூம் வந்து எப்படி முதல்ல இன்டர்வியூ கையில் போகணுன்றது நான் இந்த ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னன்னா ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து இன் பர்சனாக போய் சப்மிட் பண்ணணும். அப்படிலாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுவீங்க. அப்படின்னா ரெஃபரன்ஸ். இந்த 3 தான் வந்து இங்கே இருக்க ப்ரொசீஜர். ஸோ எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தான் இங்கே ரொம்ப கிளிக் ஆகும். செகண்ட் தான் இன் பர்சன், தேர்ட் வந்து ஆன்லைன். நிறைய பேர் வந்து செகண்ட் ஆன்லைன் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன் பர்சன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன் பர்சன் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அதை மாதிரி பேசிக்கலாம். உங்கள் ரெஸ்யூமை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் அந்த டைமில் உங்கள் மேனேஜரோட கனெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு மேனேஜர் பிடிச்சா உங்களை ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இதுதான் வந்து இன் பர்சனில் கொடுக்குற அட்வான்டேஜ். ஸோ ரெஃபரன்ஸ் நீங்கள் சொல்ல தேவையில்ல. அதில் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் ரெஸ்யூமை வந்து மேனேஜர் டேரெக்டாக புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இன்டர்வியூ தான் டிசைட் பண்ணும். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். உங்கள் ரெஸ்யூமை சீக்கிரமாக உங்கள் கையில் போகும். சீக்கிரமாக உங்கள் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இது வந்து தேர்டு வந்து அந்த ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே ஹையர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. இது வந்து தேர்ட் விஷயம். ஸோ இன் பர்சனில் பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் மீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓகே மேனேஜர் இல்லை அப்படின்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு மேனேஜர் வரையும் பேசி ரெஸ்யூமை கொடுத்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி இது பண்ணான். ஸோ இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி இல்லை அவங்ககிட்ட பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் தேடுறீங்க, நான் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் சிச்சுவேஷன்லாம் சொன்னீங்கன்னா ஒரு 50% 60% பீப்புள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் அந்த இடத்துல தான் நாங்கள் போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுனால நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் முடிந்த அளவுக்கு இங்கே வந்து பீப்புள் கிட்ட எல்லா கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அட்லீஸ்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் பேசி கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி என்னன்னா சில பேர் ரொம்ப சீக்கிரமாக டவுன் ஆயிடுறாங்க. இப்போ நீ வந்து நான் வந்து 100 ரெஸ்யூம் கொடுத்தேன், 150 ரெஸ்யூம் கொடுத்தேன், ஆனால் வந்து எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி டவுன் ஆயிடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் வந்து 15 டேஸில் மெக்டானல்ட்ஸ் ஹையர் ஆனேன். ஆனால் இப்போ என்னன்னா 15 டேஸ்க்குமே நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு டெய்லி மார்னிங் 9 o'clock வீட்டிலேருந்து போயிட்டு நைட் 7 மணிக்கு தான் வருவேன். எல்லா கடையிலுமே ரெஸ்யூம் கொடுத்து ஸோ நான் ஒன்று ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போடுறோமோ மேலே இருக்கவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எல்லா இடத்துலையுமே கடையில் ரெஸ்யூம் கொடுத்தேன். மெக்டானல்ட்ஸ் வந்து எங்கள் இன்டர்வியூ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் டிம் ஹார்ட்டன்ஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. லூலு லெமன்னு ஒரு கடையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பெஸ்ட் பைன்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து எல்லா இடத்துலையுமே ரெஸ்யூம் கொடுத்தேன். 15 டேஸ்லேயே நான் எல்லாத்தையுமே இதை நான் பண்ணேன். என்னன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் ஆகக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் என் மெக்டானல்ட்ஸ்ல வந்து எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு.
நான் எப்போ ரெஸ்யூம் கொடுத்தேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஆனால் எனக்கு நான் இருந்த வீட்டில் இருந்து எனக்கு சைக்கிள் எடுத்தேன்னா 5 மினிட்ஸில் மெக்டானல்ட்ஸ். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வேலையே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். நீங்கள் எஃபர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த விஷயம் இப்போ எல்லா விஷயமும் அப்படி தான். நீங்கள் எஃபர்ட் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ஸோ இதுதான் வந்து என்னோட பார்ட் டைம் ரெஸ்யூம். பார்ட் டைம் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுல என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா பசங்க, ஆக்சுவலி சில பேர்லாம் பார்த்துருக்கேன் 2 பேஜஸ்லாம் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 பேஜ் உங்களுக்கு ரெஸ்யூம் இருந்தால் போதும். ஃபுல் டைம் இருக்கலாம், நீங்கள் செகண்ட் 2 பேஜ் போகலாம், 3 பேஜ் போகலாம், அது வேறு. பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 1 பேஜ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தாலே போதும். என்னன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா ரெஸ்டாரண்ட் ஜாபுக்கு ஒரு தனி ரெஸ்யூம், சேல்ஸ் அசோசியேட் ஒரு தனி ரெஸ்யூம் வச்சிருக்கானுங்க, கேஷியருக்கு ஒரு தனி ரெஸ்யூம். அப்படி வேணாம். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படியுமே நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட போகிறீங்க, 3 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போட போகிறீங்க. கனடாலேருந்து கேனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு பார்ட் டைம் ஒர்க் ஜம்ப் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆட் ஆன் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் கேனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க. இல்லை இந்தியாவிலேருந்து தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை தேட போகிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்தியாவில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேஷியர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் அசோசியேட், இந்த மாதிரி பிரித்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ரெஸ்யூமை வந்து மெக்டானல்ட்ஸில் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மெக்டானல்ட்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து 3மே கிச்சன் ரோல் தான் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி போட்டிருந்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் மெக்டானல்ட்ஸில் வந்து ஃப்ரண்ட் கவுண்டருக்கு தான் உங்களுக்கு கேஷியராக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குன்னா, உங்களை வந்து ரெஸ்யூம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த கிச்சன் ரோல் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. எய்தர் நீங்கள் வந்து கேஷியருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்க, குக்குக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்க, சேல்ஸ் அசோசியேட்டுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ 3மே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஓப்பனிங் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை போடும். இது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த 3 ரோல்ஸில் தான் வந்து வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மோஸ்ட்லி இருக்கும். 80% ஆஃப் ஜாப்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரெஸ்யூமில் போகிற மாதிரி பாருங்கள். என்னென்னா கிச்சன் ரோல், கேஷியர் அந்த ஃப்ரண்ட் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறது, தேர்டு வந்து சேல்ஸ் அசோசியேட். ஸோ இந்த 3 வந்து போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்யூமை வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறதுக்கு மேனேஜருக்கு இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிஸ்டேக் பண்ணுறது என்ன தான். சரி, ஓகே, எனக்கு வந்து வீக்லி 2 டேஸ் காலேஜ் வச்சுங்களேன், டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. நான் அவைலபிலிட்டி போடும்போது டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் நான் வந்து நாட் அவைலபிள் போட்டுருவானுங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்னன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 7 டேஸுமே ஃபுல் டைம் அவைலபிள்னு நம்ம போடணும். இது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இது ஸ்ட்ராங்காக எல்லாரும் தெரிஞ்சுங்க. அது அப்படி கிடையாது. ஃபுல் டைம்னு போட்டே ஆகணும். நீங்கள் வந்து எந்த டேஸ் உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த டே அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணலன்னு போட்டிங்கன்னா அவன் வந்து இப்போ சில பேர் வந்து எல்லா நாளுமே அவைலபிலிட்டி இருந்தாலும் அவனை தான் நான் இன்டர்வியூ கூப்பிடுவான். ஸோ இதுதான் பேசிக் மென்டாலிட்டி. ஸோ என்னன்னா எல்லா நாளுமே ஃபுல் டைம்னு போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்படியுமே நீங்கள் வேலைக்கு ஹையர் ஆன அப்புறமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அவைலபிலிட்டி அந்த டைமில் கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி ஷிஃப்ட் போகணுன்ட்டு. அந்த டைமில் உங்கள் ஷிஃப்ட் நீங்கள் எப்படி வேணுமோ எழுதி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஹையர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஹையர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் அவைலபிலிட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களை ஹையரே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவைலபிலிட்டி எல்லா நாளுமே ஃபுல் டைம் ஓப்பன் டு மிட் நைட் ஷிஃப்ட். ஸோ இந்த 2 போட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக எல்லாரும் நிற்கும். எல்லா மேனேஜர்ஸ்க்கும் உங்களோட ரெஸ்யூம் பிடிக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு வந்து எல்லா நாளும் அவைலபிள் தான் தேவை. ஸோ நீங்கள் எல்லா நாளும் அவைலபிள் போட்டுங்க. எப்படியும் வேலைக்கு நீங்கள் ஹையர் ஆன அப்புறமா நீங்கள் வந்து அவைலபிலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது கண்டிப்பாக எல்லா ஷாப்ஸுமே இதை பண்ணுவாங்க. ஏன்னா இது பேசிக் ரூல்ஸ், ஆன்டையர் ரூல்ஸ் படி, ஐ மீன் லைக் ஓல் கேடா ரூல்ஸ் படி உங்கள் பார்ட் டைம் நீங்கள் ஹையர் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டடிஸ் தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அவைலபிலிட்டி எல்லா நாளுமே ஃபுல் டைம்னு கொடுங்க. ஓப்பன் டு மிட் நைட் ஷிஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செம்ம ஆட் ஆன் அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து அவைலபிலிட்டியில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ யூனிவர்சிட்டி எப்படியுமே 2 or 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஹோல் டேவே நம்ம நாட் அவைலபிள் போடக்கூடாது. ஸோ நான் தான் சொல்கிறேன், இந்த டைமில் எதுவும் மென்ஷன் பண்ணாங்க 11 PM 3 PM அவைலபிள் அப்பலாம் கிடையாது. ஃபுல் டைம் அவைலபிள் போடுங்க. வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணப்போமா நீங்கள் வந்து அந்த இதை மாற்றிக்கலாம், நீங்கள் அவைலபிலிட்டியை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதே மாதிரி இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிலாம் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவசியமே கிடையாது. யூனிவர்சிட்டியில் பர்சீவ் பண்ணி தான் யூனிவர்சிட்டியில் பர்சீவ் பண்ணணும்னு போடுங்க. இந்த மார்க்ஸ் மென்ஷன் பண்ணுறது, உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. சரி, ஒரு மேனேஜர் ரெஸ்யூம் வாங்கி 7 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ பார்க்குறாங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருக்கான், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த என்ன ரோல் பண்ணிப்பா ரோலை பார்ப்பாங்க. எப்போதுலேருந்து பண்ணான், ஓகே இந்த இடத்துல இந்த ரோல் பண்ணியிருக்கான், ஓகே அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா என்னெல்லாம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கான், என்னெல்லாம் அவனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த கம்பெனிக்கு அந்த ஒர்க் பண்ண இடத்துக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, படித்து பார்ப்பாங்க. ஓகே இது எல்லாமே வந்து
கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒர்க் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை மட்டும் நீங்கள் பக்காவாக போட்டுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் அந்த ரொம்ப நீடே கிடையாது. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்புறம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது போட்டிங்கன்னா கம்பல்சரி 90% உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் கையில் இருக்குது. இன்டர்வியூ என்னன்னா மோஸ்ட்லி பிஹேவியர் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. யாருமே வந்து உங்களை டஃப்பாக வந்து டெக்னிக்கலெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா டெக்னிக்கலுக்கு அந்த எந்த வேலைக்கும் தேவையே கிடையாது. ஸோ உங்களை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்க முதல்ல பார்ப்பாங்க. நீங்கள் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே 99% நீங்கள் இன்டர்வியூ தட்டிடலாம். இதில் வந்து நான் மாற்றமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே கிளியர் பண்ணியிருக்கேன். நான்லாம் உலகமாக கம்யூனிகேஷனில் வீக் ஆனவன். நானே கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினா போதும், தைரியமாக உங்களை கண்டிப்பாக ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூவோட இது மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெஸ்யூமை ரெடி பண்ணி கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டு நீங்கள் 30 days தேர்னிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கலாம் கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு கழுவி ஊற்றுங்க, நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கேன். பட் 30 days எஃபோர்ட்ஸ் போட்டு ரெடியாக இருந்தீங்களா? நீங்கள் அத்தனை ஜெராக்ஸ் பேப்பர் ரெஸ்யூம் எடுத்து வச்சிங்க. என்னோட ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுக்க வந்து காசு இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எடுத்துக்கலாம். ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் சர்வீஸ் சென்டர்னு எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் ரெஸ்யூம் எடுத்துட்டு நீங்கள் போய் ரெஸ்யூம் ட்ராப் பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். கண்டினியூஸாக 30 days பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க, வேலை கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். இது நான் சொல்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போடலன்னு அர்த்தம். நீங்கள் வந்து 30 days கழிச்சு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடும் கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், என்னை திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு இந்த பாட்டு. வேறு என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.